நடிகர் விஜய் அவரோட மகன் ஜேசன் சஞ்சய் இப்ப அவங்க அம்மாவோட விவாகரத்து மனுவுக்கு அப்புறமா ஒரு அதிரடியான முடிவு ஒன்று எடுத்திருக்காரு. அந்த முடிவால விஜய் அவர்கள் ரொம்ப மனதளவுல பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு தகவல் கிடைச்சிருக்குது. அதோட விவரத்தை இந்த வெளில பார்க்க போறோம். கடந்த ஒரு 10 நாட்களாவே தளபதி விஜய் அப்புறம் சங்கீதா இவங்களோட விவாகரத்து மனு பத்தியான செய்திகள் தான் அதிகமா சோஷியல் மீடியா முழுக்க வலம் வந்துட்டு இருக்கு. பத்தாவதுக்கு ஒரு 3 நாட்களுக்கு முன்னாடி தளபதி விஜய் அவர்கள் த்ரிஷா கூட ஒன்னா சேர்ந்து ஒரு திருமண நிகழ்ச்சி ஒன்று அட்டன் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா விஜயோட மனைவி சங்கீதா மறுபடியும் ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. சென்னை ஈசிஆர் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் என்னை தங்கறதுக்கு அவர் அனுமதி கொடுக்கணும், என்னை வீட்டுக்குள்ள அனுமதிக்க அவர் மறுக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. பத்தாவதுக்கு எக்கச்சக்கமான நடிகர்கள் நடிகைகளும் விஜய் அப்புறம் த்ரிஷாவை பத்தி கருத்து தெரிவிச்சு சர்ச்சையில் சிக்கி அதுக்கு மன்னிப்பும் கேட்டிருக்காங்க. இப்படி எல்லாமே ரொம்ப பூதாகரமா போயிட்டு கூடிய இந்த சுச்சுவேஷன்ல விஜயோட மகனா இருக்கக்கூடிய ஜேசன் சஞ்சய் ஒரு அதிரடியான முடிவு ஒன்று எடுத்திருக்காராம். சொல்ல போனா அப்பா அப்புறம் அம்மா இந்த 2 பேரோட பிரச்சனையில அவர் தான் அம்மா பக்கம் நிற்கிறது தான் முடிவு பண்ணியிருக்காராம். ஏன்னா தான் அம்மா பக்கம் எந்த விதமான தப்பும் கிடையாது, முழுக்க முழுக்க நியாயம் தான் அம்மா பக்கம் தான் இருக்கு அப்படிங்கிறத அவர் முடிவு பண்ணியிருக்காராம். இப்ப சந்தீப் கிஷனை வச்சு படத்தை டைரக்ட் பண்ணல பிஸியா வந்துட்டு இருந்தாலும் பர்சனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் தான் அம்மாவும் அப்பாவும் என்னைக்காவது ஒரு நாள் சேர்ந்து வாழ மாட்டாங்களாங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையோட இருந்திருக்காரு. ஆனா இவங்களோட பிரச்சனை கடைசி வரைக்கும் சுமூக தீர்வுக்கு எட்டவே இல்லை. எவ்வளோ டைம் இதை பற்றி பேச்சுவார்த்தை நடத்தியும் இவங்க 2 பேர் தரப்புலையும் சமரசம் ஏற்படவே இல்லையாம். அந்த ஒரு காரணத்தால தான் இப்போ விஜயோட மனைவி கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு அப்புறமா விவாகரத்து மனுவுக்கு தாக்கல் பண்ணியிருக்காங்க. பத்தாவதுக்கு ஒரு பிரபலமான நடிகையும் இதில் உள்ள இழுத்து விட்டுருக்காங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தன்னோட எதிர்ப்பை தெரிவிக்கிற வகையில் இனிமே தான் அப்பா கூட அவர் பேசவே போறதில்ல அப்படிங்கிற மாதிரியும் தான் அம்மாவுக்கு தான் அப்பா கிட்ட இருந்து ஒரு விடுதலை வாங்கி கொடுக்கணுங்கிற மாதிரியும் ஒரு முடிவு எடுத்திருக்காராம். பத்தாவதுக்கு அவரோட எல்லா விதமான சோஷியல் மீடியா அக்கௌண்ட்லையும் ஜேசன் சஞ்சயின் பக்கத்துல விஜய் அப்படின்னு பெயர் இருந்திருக்கு. அந்த பெயரை இப்ப நீக்கியிருக்காரு. தன்னோட சோஷியல் மீடியா பக்கத்துல இருக்கக்கூடிய எல்லா பெயர்கள்லையும் தான் அப்பா பெயரை நீக்கின விஷயத்து மூலயமா தான் அப்பாவோட பெயரை அவர் வெறுக்க ஆரம்பிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான கருத்துக்கள் இப்ப சோஷியல் மீடியா முழுக்க பரவ ஆரம்பிச்சிருக்கு. பத்தாவதுக்கு அவரோட எக்கச்சக்கமான செய்திகள் அவர் கொடுத்த பேட்டிகள்னு சொல்லி யூடியூப் மீடியா சேர்ந்தவங்க சில செய்திகளை பரப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது தன்னோட அப்பா அரசியலை துவக்கிறத நான் பார்க்கறதுக்கு ரெடியா இருக்கேங்கிற மாதிரி விஜயோட மகனா கூட ஜேசன் சஞ்சய் கருத்து தெரிவிச்சிருக்காராம். இதை எக்கச்சக்கமான பாப்புலரான நியூஸ் அண்ட் மீடியாஸ் இப்போ அவங்க தரப்புல செய்தியை வெளியிட்டிருக்காங்க. எப்படி பார்த்தாலும் இப்போ முழுக்க முழுக்க தன்னோட ஆதரவு தான் அம்மாவுக்கும் தன்னோட முழு எதிர்ப்பை தான் அப்பாவுக்கு இப்போ காமிக்க ஆரம்பிச்சிருக்காராம். அதோட முதல் பகுதியா அவர் பேருக்கு பின்னாடி இருந்து அவங்க அப்பாவோட பெயரை இப்ப எல்லா விதமான சோசியல் மீடியா அக்கௌண்ட் ரிமூவ் பண்ணி அவரோட முதல் எதிர்ப்பை பதிவு பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. பத்தாவதுக்கு இப்ப அவங்க அம்மாவுக்கு விவாகரத்து மனு சம்பந்தமா வழக்கு விசாரணைக்கு வரும்போது அங்க சாட்சிக்கு கண்டிப்பா அவங்க பசங்களை கூப்பிடுவாங்க. ஏன்னா சஞ்சய் அப்புறம் திவ்யா சாஷா இவங்க 2 பேருமே இப்ப மேஜர். அவங்களுக்கு வாழ்க்கைனா என்னன்னு தெரியற அளவுக்கு ஒரு புரிதல் வந்திருக்கும். தான் அம்மா பக்கம் தப்பு இருக்கா தான் அப்பா பக்கம் தப்பு இருக்கா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கக்கூடிய பக்குவம் இருக்கும் இல்லையா. அப்பயுமே தான் அப்பா பக்கம் எதிராகவும் தான் அம்மாவுக்கு ஆதரவாக பேசுறதுக்கு தான் ஜேசன் சஞ்சய் முடிவு பண்ணியிருக்காராம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.